நடிகை ஸ்ரீதேவியின் கடைசி நிமிட போட்டோஸ். முதன்முறையாக மனம் திறந்த போனி கபூர். நடந்தது என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நடிகை ஸ்ரீதேவி கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உயிரிழந்தார். ஸ்ரீதேவி மரணம் குறித்து முதன்முறையாக போனி கபூர் மனம் திறந்து பேசியுள்ளார். அதாவது, நடிகை ஸ்ரீதேவி தனது குடும்பத்தினருடன் நெருங்கிய உறவினரின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக 2018ஆம் ஆண்டு துபாய் சென்ற அவர் உயிருடன் நாடு திரும்பவில்லை. இந்திய அழகியை கனவு கண்ணியை துபாய் பறித்து கொண்டது. திருமண விருந்தில் கலகலப்பாக அவர் இருந்த கடைசி நிமிட புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. நடிகை ஸ்ரீதேவி தான் தங்கியிருந்த ஹோட்டலில் உள்ள பாத்ரூம் தொட்டியில் இருந்து அவர் மீட்கப்பட்டார். அது மட்டுமல்லாது, ஸ்ரீதேவியின் மரணத்திற்கான காரணம் தற்செயலாக நீரில் மூழ்கியது என மருத்துவ அறிக்கை தெரிவித்தாலும் ரசிகர்கள் மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளது என்றும், இந்த நிலையில் ஸ்ரீதேவியின் மரணம் குறித்து போனி கபூர் முதன்முறையாக கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீதேவி கிராஸ் டயட் தான் காரணம் எனவும் கூறியுள்ளார். அதாவது, நடிகை ஸ்ரீதேவி தான் அழகாக இருக்கவும் தன் உடலை கட்டுக்கோப்பாக வைக்கவும் அவர் அடிக்கடி பட்டினி இருப்பார் அப்படின்னும், அவர் அழகாக இருக்க விரும்பினால், அவர் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்ய விரும்பினால், அதனால் திரையில் அவர் அழகாக தெரிந்தார் என போனி கபூர் கூறியுள்ளார். தனக்கு திருமணம் ஆனதிலிருந்து ஸ்ரீதேவி இருமுறை மயங்கி விழுந்துள்ளார். ஆனால் உயிருடன் வந்துவிட்டார். மேலும் அவருக்கு லோ பிபி பிரச்சனை இருப்பதாகவும் டாக்டர் சொல்லிக் கொண்டே இருந்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீதேவியின் மரணம் குறித்து 48 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதை நினைவு கூர்ந்த போனி கபூர், இது இயற்கை மரணம் அல்ல, அது ஒரு தற்செயலான மரணம். விசாரணையின் போது தன்னிடம் கிட்டத்தட்ட 24 அல்லது 48 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கூறினார். இந்திய ஊடகங்களில் இருந்து அதிக அழுத்தம் இருந்ததால் நாங்கள் இதை கடந்து செல்ல வேண்டியிருந்தது என்றார். ஆறுதல் கூற நாகார்ஜுனா இல்லத்திற்கு வந்தபொழுது நடிகை ஸ்ரீதேவி படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்ததாகவும் கூறியதை நினைவுபடுத்தினார். மேலும் ஸ்ரீதேவி பிப்ரவரி 28, 2018 அன்று துபாயில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.